ஒரு நல்ல டேரக்டர் ஆகணும். ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்டா. சரி, ஷார்ட் ஃபிலிம்னு சொல்றியே, அதுக்கு அமௌண்ட் ரெடி பண்ணிட்டியா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடா. ஃப்ரெண்டை ஈவினிங் மீட் பண்ண போகிறோம், அவன்கிட்ட பேசிக்கலாம். அப்புறம் என்ன, வீடு கலக்கிறோம். இந்த பாசிட்டிவ்னஸ் தான் அவன்கிட்ட ரொம்ப பிடிச்சது. ஐ லைக் யூடா. வாடா, எவ்வளோ நேரம் ஆச்சு? அவன் 5 மணிக்கே வர சொன்னான்டா. ஐயோ, லேட் ஆயிடுச்சு. Thank you so much for calling. உங்களுக்காக பாடல் வந்துட்டு. Hey, कैसे है? कहाँ? हाँ? ए, अच्छा हूँ, तू कैसा है? अब्बा मिसो अच्छे हैं क्या? अहमदुल्लाह, सो भी अच्छी हैं. சொல்றா, எதுக்கு வர சொன்ன? ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறேன். சரி. ப்ரொடக்ஷன் பண்ணுறியா? அட நாயே, ஏன்டா என்கிட்ட பேசுற மாதிரி ஃபார்மலாக பேசுற? இது ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாம்ல. காசு விஷயம், அதான் நேர்லேயே வந்து பேசிடலான்னு. உனக்கு எவ்வளோ எப்போ வேணும்னு சொல்லு, நான் தரேன். தெரியும் மச்சி, நீ கேட்டோன்னே ஹெல்ப் பண்ணுவேன்னு. ஒரு நிமிஷம், நீங்கள் 2 பேரும் ஆர்டரையும் கேன்சல் பண்ணிடுங்க. இல்லடா, வேலை இருக்கு, கிளம்புறேன். நீ பண்ணுற ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். ஐ லைக் யூ. அவன் கூட வந்தவனை தெரியுமா என்ன? அவன் கூடலாம் பேசிட்டு இருந்த? ஏரியா ஃப்ரெண்ட்ரா, சின்ன வயசுல. உருதுலாம் பேசுகிறேன். எங்க வீட்டுக்கு வருவான் உருது கத்துக்க. சின்ன வயசுல அப்படி பழக்கம். சரி மச்சான், டயர்டா இருக்கு, குட் நைட்டா. என்னடா அது, என் ஃப்ரெண்டை பற்றி தப்பு தப்பாக கனவு வருது. காலையில் ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு போய் ப்ரீஸ்ட் இதை பற்றி சொல்லணும். ஃபாதர், என் ஃப்ரெண்டை பற்றி எனக்கு தப்பு தப்பாக கனவு வருது ஃபாதர். கதறாத, பொறுமையா இரு. அவனை உனக்கு எத்தனை வருஷமா தெரியும்? எத்தனை நாளா அவன் கூட இருந்திருக்க? எனக்கு அவனை மூணு வருஷமா தெரியும். நேற்று பழக்கம் போல ரூமில் தூங்கிட்டு இருந்தோம். அப்போது திடீர்னு 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 அவன் தூக்கில் தூங்காம கனவு எந்திரிச்சு பார்த்தா இருக்கான். அப்புறம் இப்போ வந்து மறுபடியும் அவன் கத்தையால் குத்திக்கிற மாதிரி. எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. கவலைப்படாத, உன் ஃப்ரெண்ட்ஸ் வேற யாருக்காது அவனை பத்தி கனவு வந்திருக்கா? ஃபர்ஸ்ட் அதை பத்தி தெரிஞ்சுக்க, பயப்படாம போ. காட் பிளஸ் யூ. விஸ்வந்தா தெரியும்ல? ஆமா. விஸ்வந்த் பற்றி உங்களுக்கு தப்பான கனவு எதுவும் வந்திருக்கா? இல்ல அப்படிதான் வந்ததில்ல. நீங்கள் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தானே? இல்ல, அவனை பத்தி அவ்வளோ ஒன்றும் தெரியாது. சும்மா ஒரே ஏரியா, அவ்வளோதான். அப்படியாங்க? சரி சரி, ஓகே, நான் வரேன். அன்னைக்கு ஒரு நாள் விஸ்வந்த் ராஜ்கிட்ட பேசிட்டு இருந்தான். ஸோ அவன்கிட்ட விசாரித்தேன். அவன் என்னன்னா, எனக்கு அப்படிலாம் கனவு வந்ததில்லை, அவனுக்கு ஜஸ்ட் தெரியும்னு சொல்லிட்டான். இப்போ நான் யார்கிட்ட போய் கேட்குறது? உன் ஃப்ரெண்டை பத்தி எனக்கு தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி அவனை தெரியும்? நீ அவனை பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறது எப்படி தெரியும் தானே? கடைசியில சொல்றேன். விஸ்வன் சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு பிடிச்சவங்கள பார்த்தா இலக்கியம்னு சொல்லுவான்.
பிடிச்சவங்க மீன்ஸ் ஆக்டர்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்ப் பண்ணுறவங்க, சம்வாட் லைக் தட். ஃப்ரெண்ட்ஷிப்பில் அவ்வளோ பாண்டிங்காக இருப்பான். யஷ்வந்த்க்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா, அவள் பேர் திவ்யா. தண்ணி எடுத்துருவா. நீ என்ன எப்ப பார்த்தாலும் இவன் படமே பார்த்துட்டு இருக்க? என்னடி இப்படி சொல்லிட்ட? எப்படிப்பட்ட ஹீரோ, செம்ம ஹேண்ட்ஸம். யார் இவனா? இவரை யாருக்கு தான் பிடிக்காது? உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. ஐ லைக் யூ. ஓவரா அலக்காத. அவனை மட்டும் இல்லடி, உன்னையும் தான். ஐ லைக் யூ. அதை சொல்லி 2 வாரத்தில் திவ்யா இறந்துட்டா. உன் ஃப்ரெண்டு யார்கிட்ட லைக் சொன்னாலும் உடனே சாவாங்க, இல்லை கொஞ்சம் லேட்டாக சாவாங்க. ஆனால் டெஃபினட்டாக சாவி பையன் என்கிட்டையும் சொல்லியிருக்கான். நான் இப்போ தான் நேற்று தான் செத்தேன். அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன். அப்போ உன் ஃப்ரெண்டை பார்த்தேன், ஃபாலோ பண்ண மிஸ் ஆகிட்டான். அவன் கூட உன்னையே பார்த்தேன். உன் ஃப்ரெண்டை பற்றி விசாரிச்சதை கேட்டேன். எனக்கும் அந்த மாதிரி கெட்ட கனவு வந்திருக்கு. அதனால தான் இப்போ இதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஃபாதர், உங்கள்கிட்ட பேசிட்டு என் ரூமுக்கு போனேன். அப்போ ஒருத்தன் வந்தான். அவன் விஸ்வந்த் பற்றி எல்லாத்தையும் சொன்னான். விஸ்வந்த் யார்கிட்ட ஐ லைக் யூ சொன்னாலும் அவங்க செத்துருவாங்க. வந்தது ஒரு ஸ்பிரிட். என்கிட்டையும் விஸ்வந்த் ஐ லைக் யூ சொல்லியிருக்கான். எனக்கு பயமாக இருக்குது ஃபாதர். என் கூட இருந்தவங்க இறந்து போனதுக்கு நான் தான் காரணம். நான் சொன்ன அந்த வார்த்தை தான். இவ்வளோ நாள் என் கூட இருந்த இவனும் ஒரு நாள் செத்துருவானா? எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. ஐ லைக் யூ. இதனால மற்றவங்க சாகிறத விட பேசாமல் நானே இதை தான் மச்சான் நம்ம படம் எடுக்க போகிறோம். இதுக்கு தான் நேற்று ஹோட்டலில் போய் என் ஃப்ரெண்டை பார்த்தோம் ப்ரொடக்ஷனுக்கு. நான் தூக்கு போடுறேன்ல, உன் கனவுல வருதுல, அதான் ஃபர்ஸ்ட் சீன். அடங்கோ, ஆஹா, நல்லா பதற வைக்கிறடா. பண்ணலாம், செம்மையாக பண்ண. இந்த பாசிட்டிவ்னஸ் தான் உன்ட்ட ரொம்ப பிடிச்சது. ஐ லைக் யூடா. ஹோட்டலில் உன் ஃப்ரெண்டுகிட்ட ஐ லைக் யூ சொன்னேன். நேற்றே கேட்கணும்னு நினச்சேன். யாரை பார்த்தாலும் ஐ லைக் யூ சொல்லிடுவியா? நம்ம எதிர்பார்க்குறப்ப எதுவுமே எதிர்பார்க்காம ஹெல்ப் பண்ணுறது தான் நட்பு. நான் அதில் அவ்வளோ பாண்டிங்காக இருப்பேன். என்கிட்ட யார் பாண்டிங்காக இருக்காங்களோ அவங்கள்ட்ட ஐ லைக் யூ சொல்லுவேன். சரிடா. ஆனால் இந்த ஐ லைக் யூலாம் அவன் படத்தோட வச்சுக்கோ. ஒரு நிமிஷம்டா, அம்மா கால் பண்ணுறாங்க, பேசிட்டு வந்துடுறேன்.
இது யாரு? அன்னோன் நம்பரு. हेलो यार। मैं बिल्लू बात करता रहा है। ए बोल रहा है विजय एक्सीडेंट में गुजरा है। अब आज सुबह 10 बज रहे। कैसा? करोड़म क्या मानला रहे रूम में बासा बात करता हूँ। अच्छा अच्छा मैं रख गलता हूँ। ஷார்ட் ஃபிலிம் எடுக்க அமௌண்ட் தரேன்னு சொன்னவன் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். இப்போ என்ன பண்றது? இது எப்படி அவன்கிட்ட சொல்றது? சரி சொல்லுவோம், சொல்லிதானே ஆகணும். இது இது விஸ்வன் சொன்ன கதையில வர மாதிரி இருக்கே. நேற்று அவன் ஃப்ரெண்டை பார்க்க போயிருந்தோம். அவன்கிட்ட ஐ லைக் யூ சொன்னான். அவன் செத்துட்டான்னு என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொல்கிறான். இப்போ கீழே ஏன்ட்ட ஐ லைக் யூ சொன்னான். ஸோ அப்போ அடுத்து